ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதாவது வீடியோ எடிட்டிங் தொடர்பான சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சீரிஸில் முதலாவது வீடியோவாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது என்ன செய்ய போகிறோமா இருந்தால் இந்த வீடியோவில் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்காக அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அது என்ன சாஃப்ட்வேர், அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், ஸோ அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஐம் தஸ்லீம் ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ஏர்னிங் மேத்தரமான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் செய்யப்படும். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போட்டுக்கிற இப்படியான வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நம்ம இப்போ நம்மளோட பிசிக்கு வந்தாச்சு. ஸோ இது நம்மளோட சேனல். ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அப்படி நீங்கள் வீடியோஸை பார்க்காம இப்போ நீங்கள் நியூவாக வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரயோசனமான வீடியோ. சரியா? ஸோ லாஸ்ட்டாக நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேசிக்காக ஒரு ஆன்லைனில் ஒரு 1 டேக்கு வந்துட்டு $5 ஒரு $6-7 வரைக்கும் உங்களை ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. சரியா? இந்த 2 வீடியோவும் பாருங்கள். ரொம்ப பிரயோசனமான வீடியோவாக இருக்குது. சரியா? ஸோ வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் வீடியோ எடிட்டிங்காக வேண்டி நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃபில்மோரா. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். எனக்கிட்ட வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோவும் இருக்கு, ஃபில்மோராவும் இருக்கு. ஆனால் நான் மேக்ஸிமம் நான் இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஈவன் நான் இந்த வீடியோ எடிட்டிங்கிலேருந்து ஃப்ரீலான்சிங் ஃபைவில் கொடுக்குற கிக்கில் கூட நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன் எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்மோராவை தான் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபில்மோராவை. நிறைய பேர் நினைக்கலாம் நீங்கள் நாங்கள் ஃபைவரில் கிக்கெலாம் பார்க்கல நிறைய பேர் வந்துட்டு ஃபில்மோரா பற்றி கதைக்கல, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படியே தான் கழிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபில்மோராவை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணிங்கன்னு நினைக்கலாம். சிம்பிள். நான் உங்கள்கிட்ட ஃபோனை லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன எதிர்பார்க்காங்களோ, அவுட்புட் என்ன எதிர்பார்க்காங்களோ அந்த அவுட்புட்டை எந்த சாஃப்ட்வேரால் கொடுக்கணுமோ அந்த எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எதிர்பார்க்குற அவுட்புட்டு எனக்கு இந்த சாஃப்ட்வேரில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் ஃபில்மோராவை யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க கேட்குற அவுட்புட்டை வந்துட்டு நீங்கள் அதை சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் டெலிவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படியான இடத்துல நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில்மோரா மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. நான் அதை உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு எப்படி ஃபில்மோராவை இன்ஸ்டால் பண்ணுறேன், அதுவும் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணுறங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் ஃபில்மோரா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபில்மோராட வேர்ஷன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற வேர்ஷன் வந்துட்டு என்னடா காட்டன் ஃபில்மோரா 10, அதாவது ஃபில்மோரா எக்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கீங்க தானே. ஸோ அதான் அது ஃபில்மோரா வேர்ஷன். இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கிராக் வேர்ஷன் தான். சரியா? ஸோ ஒரிஜினல் வேர்ஷன் யூஸ் பண்ணுறல. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபில்மோராவை கற்றுக்க போகிறீங்கடா, ஃபில்மோராவில் உங்களோட வீடியோ எடிட்டிங்கை நீங்கள் கற்றுக்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் அவங்களோட ஒஃபிஷியல் சைட் இருக்கும் தானே. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஒஃபிஷியல் சைட்டுக்கு வந்த பிறகு இங்கே அவங்களோட லேட்டஸ்ட் வேர்ஷனை வந்துட்டு லிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் லேர்ன் மோருங்க சொல்லி ஒன்று இருக்குது. சரி, அதை கொடுத்தீங்களா இருந்தால் இவங்க என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, லேட்டஸ்ட்டாக என்ன வேர்ஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அதில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, அதாவது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அதில் மெயின் பண்ணி சொல்லியிருப்பாங்கிறத இதில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் எதை டெவலப் பண்ணலாம் இங்கே கொடுத்து டெவலப் பண்ணிக்கலாம், மேக்குக்கா இல்லை வந்துட்டு விண்டோஸ் வேர்ஷனுக்கான்னு சொல்லி. ஸோ அதில் அவங்க சின்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன இருக்குங்கிறதுல புதுசாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வேர்ஷன் சொல்லி. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்து இன்னும் நீங்கள் ஃபில்மோராவை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண தெரியாட்டி நீங்கள் இப்படி ஒஃபிஷியல் சைட்டில் போய் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களை ரெக்யர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க என்னென்ன பிசிக்கே ரீசெட் ஆகும் சொல்லி. நான் சொல்கிறேனே உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன், சாரி இந்த ஃபில்மோரா எக்ஸ் யூஸ் பண்ணுறேன்டா ஒரு 8 GB RAM வச்சுக்கோங்க. சரியா? 8 GB RAM வச்சுக்கோங்க. அப்படி விண்டோஸ் எக்ஸு கீழே யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் 4 GB RAMல ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நல்லா இருக்குது. 4 GB RAMல நான் ட்ரை பண்ணிக்கேன். ஈவனாக விண்டோஸ் இந்த ஃபில்மோரா எக்ஸை கூட நான் 4 GB RAMல ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மூத்தாக வேலையும் ஆனால் வந்துட்டு ரெண்டரிங் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? ஸோ விஜே கார்டில் நான் யூஸ் பண்ணுறல. ஸோ வந்துட்டு ரம்மை வச்சு தான் நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். சரி? ஸோ இப்போ நீங்கள் எப்படி இதை டெவலப் பண்ணலான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போங்க, கெட்டின் பிசிங்கிற வெப்சைட்டுக்கு. ஸோ என்ன சாஃப்ட்வேர் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்கே உதாரணத்துக்கு நான் இப்போ ஃபில்மோரா தேடுறேன் பாருங்கள். ஃபில்மோரா ஓகே பாருங்கள். ஃபில்மோரா எக்ஸ் இங்கே இருக்கு.
சரியா ஆஃப்லைன் இன்ஸ்டால் உங்களுக்கு இது இன்ஸ்டால் பண்ணுறது தெரியாட்டி அவங்களே இதில் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க இது பாருங்கள் ஹவு டு இன்ஸ்டால் திஸ் சாஃப்ட்வேர் அப்படி கொடுத்தீங்களா இருந்தால் இங்கே ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே பார்த்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அது ஒரு மெத்தட் அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் 4GB ரேமில் ரன் பண்ண போகிறேன்டா நான் சொல்கிறேனே இது வந்து நான் என்னையை பொறுத்து நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ விண்டோஸ் எக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் ரெண்டர் பண்ணுறதுக்கு இல்லை ப்ரிவியூ பண்ணி பார்க்குறதுக்குலாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 8GB ரேம் அது வேணும் சரியா நான் இந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் ஆனால் இது ரன் பண்ணும் அது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இந்த ஜிபி மெமரியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலான்னா சொல்லியிருப்பாங்க ஆனால் நாம் ரன் பண்ணிட்டு கூட நம்மளோட ஸ்மூத்னஸ் ஒன்று விளங்கும் தானே ஸோ அதை வச்சு பார்க்கக்குள்ள நீங்கள் வந்துட்டு ஒரு 4GB ரேம் இருந்தால் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிடுங்க சரியா 4GB ரேம் இருந்தால் இந்த விண்டோஸ் எக்ஸை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லாமல் ஒர்க் பண்ணும் அப்படி உங்கள்கிட்ட 2GB தான் இருக்குன்னு சொன்னால் அதில் இன்னும் இருக்கும் ஸோ பின்னுக்கு பார்க்கலாம் ஒரு 2வது பேஜுக்கு போகிறேன் ஸோ ஒன்ஸ் முறை இந்த 8 வந்துட்டு இந்த 8 வெர்ஷன் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 2GB அப்படி ரம்மில் யூஸ் பண்ணுங்கள் சரியா 2GB ரம்மில் யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய எஃபெக்ட் பேக்லாம் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்மோராவை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணி போட்டு அந்த எஃபெக்ட் பேக்கெலாம் நீங்கள் அதுக்கு அடுத்த ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா சரி ஆல்ரைட் ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபில்மோராவை டவுன்லோட் பண்ணி எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணி அது இன்ஸ்டால் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொரு ஃபில்மோராவை நீங்கள் தட்டுவீங்களா இருந்தால் அதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஹவு டு இன்ஸ்டால் திஸ் சாஃப்ட்வேர் ஸோ இதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராக் வெர்ஷனுக்கு அது வேறுபடும் ஸோ நான் இன்றைக்கு ஒரு கிராக் வெர்ஷன் சொல்லி தந்திருக்கக்குள்ளே நீங்கள் வேறு ஒரு கிராக் வெர்ஷன் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பிசிக்கு சப்போர்ட்டாக ஒரு கிராக் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே அதை நான் இப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எந்த கிராக் வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கிராக் வெர்ஷனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அதுக்குரிய வீடியோ இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் இந்த டவுன்லோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்களா தான் ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேஜை கிளிக் பண்ணி போட்டு சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி போட்டு கீழே வந்தீங்கன்னா 2 லிங்க் இருக்குது ஒன்று வந்துட்டு வாட்ச் பண்ணுற வீடியோ வாட்ச் பண்ணுறது இன்னொன்று வந்துட்டு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது ஸோ அதை டெவலப் பண்ண கொடுத்தீங்களா இருந்தால் கொஞ்சம் டிலே இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் டெவலப் பண்ண கொடுத்தீங்களா இருந்தால் ஸோ கொஞ்சம் நேரத்தை பிறகும் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக தொடங்கும் சரியா ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வின்ராரில் தான் இன்ஸ்டால் ஆகும் ஸோ வின்ராரில் தான் வந்து டவுன்லோட் ஆகும் அதுக்குரிய பாஸ்வேர்டு வந்துட்டு 123 அடிக்கும் சரியா 123 அடித்தா தான் இந்த வின்ரார் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் சரி ஸோ இதுதான் வந்துட்டு ஒன்ஸ் ஃபில்மோராவை நாம் கிராக் வெர்ஷனாக டவுன்லோட் பண்ணுற இடம் உண்டு சரியா ஸோ வேறு வழியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை சில இடங்களில் வந்துட்டு அவங்க கிராக் வெர்ஷன் வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு வைரஸ் அடிக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள் இது வந்துட்டு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் வந்து கிராக் வெர்ஷனுக்கு ஸோ நிறைய பேர் இங்கே தான் கிராக் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுவாங்க சரியா ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப பிரயோசனமாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க ரன் பண்ணுறவங்களுக்கு இனி வரும் வீடியோக்கள் வந்துட்டு எப்படி இந்த ஃபில்மோராவை தொடர்ந்து எடிட் பண்ணுறதுக்காண்டி இருக்கும் இது சரியா ஃபில்மோராவை எப்படி யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டிங்காக ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ப்ரீமியர் ப்ரோங்கிற சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒர்க் பண்ண தொடங்குவீங்களா இருந்தால் அது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக விளங்கும் ஸோ ஹார்டாக விளங்கக்குள்ளே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஃபில்மோரா கற்றுக்குங்க ஃபில்மோரா கற்றுக்கக்குள்ளே இதான் கட்டிங் இதுதான் மேட்சிங் இப்படி கலர் எஃபெக்ட்லாம் கொடுக்கலான்னு சொல்லி பேசிக்காக அதில் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணது பிறகு ஃபில்மோராக்குள்ளே போகக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ பேசிக்காக நம்ம பேசிக் லெவலில் லேர்ன் பண்ணது பிறகு அட்வான்ஸாக போகக்குள்ள ஃபில்மோராக்குள்ளே போன மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம அழகான முறையில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது நான் அதை கூட ஷேர் பண்ணுறேன் சரியா ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படி யூஸ் பண்ணக்குள்ள வீடியோட அவுட்புட்டில் வந்துட்டு ஒரு வாட்டர் மார்க் ஒன்று வரும் ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிடலாம் அதாவது நீங்கள் ஃபைவர்லேயே எங்கேயோ செல் பண்ணிடலாம் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணிடலாம் மற்றபடி நீங்கள் சும்மா லேர்ன் பண்ணுறது நீங்கள் ஒஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறத ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் இப்படி இந்த கிராக் வெர்ஷனை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது அதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு இல்லீகல் தான் ஸோ இது லீகல் கிடையாது ஸோ நீங்கள் லீகலாக மூவ் பண்ண நினைச்சிங்களா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒஃபிஷியல் சைடில் தான் டெவலப் பண்ணி அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் சரியா ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப பிரயோசனமாக இருந்து நம்புகிறேன் இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரியா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் நன்றி பாய்